Good evening students, welcome to our computer science class. Last class la enna paathomna arrays part mudichom, then structures vandu paathom. Okay va, structures is a user defined data type. Struct ங்கிற ஒரு keyword கொடுத்து structure ஓட name create பண்ணி அந்த block ல நம்ம என்ன பண்ணுவோம், structure ஓட members எல்லாம் create பண்ணுவோம். அதுக்கு ஒரு reference name கொடுப்போம் block ஓட endல. That means object create பண்ணுவோம். அந்த reference வச்சு தான் structure ஓட members எல்லாத்தையும் நம்ம dot operator யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், access பண்ணுவோம். ஓகேவா, அதெல்லாம் எப்படிங்கறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல array of structures வரைக்கும் பார்த்தோம். Today we are moving to the next topic, nothing but passing structure to functions. ஓகேவா, ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபங்க்ஷன்ஸ்க்கு பாஸ் பண்றோம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சரோட வேரியபிள, அதாவது மெம்பர்ஸை ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணலாங்கிறாங்க. ஓகேவா, எப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட்டை நீங்க எப்படி ஒரு பில்ட்-இன் டேட்டா டைப்ல பாஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க பண்ணலாங்கிறாங்க. ஓகேவா, ஸோ இஃப் த ஸ்ட்ரக்சர் இட் செல்ஃப் இஸ் அன் ஆர்குமெண்ட், ஸ்ட்ரக்சர் then it is called by value. ஓகேவா, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. the structure itself is an argument இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்றாங்க, call by value ன்னு சொல்றாங்க. if the reference of the structure is passed as an argument, அதோட ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணோம்னா, ஸ்ட்ரக்சரோட இதை வந்து ரெஃபரன்ஸா பாஸ் பண்ணோம்னா then it is call by reference ன்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ அப்போ call by value என்னன்னு பார்க்கலாம். when a structure is passed as an argument to a function using call by value method, any change made to the contents of the structure variable inside the function to which it is passed do not affect the structure variable used as an argument. ஓகேவா, அதாவது நம்ம call by value எதுல பார்த்தோம், ஃபங்க்ஷன் கான்செப்ட்ல பார்த்தோம். ஓகேவா, ஃபார்மல் ஆக்சுவல் பேராமீட்டர்ல இருந்து ஃபார்முலா கால் பண்றப்ப அதாவது என்ன பண்ணாது, அங்க மேல இருக்கிறத எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. எகெயின் இங்க நம்ம என்ன ஒர்க் பண்ண வந்தோமோ, மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன ஒர்க்கோ அதே இதை தான் அது எக்ஸிக்யூட் பண்ணும். அதே ஒர்க் தான் இங்கேயும் நடக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஹேஷ் இன்க்ளூட் iostream.h யூஸ்வலா வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஹெடர் ஃபைல வந்து எழுதியாச்சு. யூசிங் நேம் ஸ்பேஸ் stdங்கிறது ப்ரோக்ராம்குள்ள போகலாம். அந்த எக்ஸாம்பிள கவனிச்சிங்கன்னா தான் கான்செப்ட் புரியும். நெக்ஸ்ட் பாருங்க, யூசிங் நேம் ஸ்பேஸ் std ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்களா, எம்ப்ளாயி பிளாக் ஓபன் பண்ணி என்னன்னு கொடுத்துருக்காங்க, கேர் நேம் ஆஃப் 50. ஓகேவா, கேர் நேம் ஆஃப் 50, அதுக்கப்புறம் இன்ட்டு ஏஜ், நெக்ஸ்ட் ஃப்ளோட் salary, க்ளோஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் நேம் எதுவும் கொடுக்கல. ஓகேவா, void print data of employee ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியாச்சு. void எம்ப்ளாயி. இப்போ ஒரு மெயின் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த பிளாக்குள்ள கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் எழுத முடியாது, நான் சொல்ல புக்கில் லெசன் பண்ணிக்கிங்க. இது வந்து என்னது, ஸ்ட்ரக்சர்னுடைய பிளாக். ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயிங்கிறது என்னது, ஸ்ட்ரக்சர்னுடைய நேமு ஏஜ் சேலரி, இதெல்லாம் யார், ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸ். தட் மீன்ஸ் ஸ்ட்ரக்சரோட வேரியபிள்ஸ். ஸ்ட்ரக்சருக்கு இங்கே என்ன கிரியேட் பண்ணல, நம்ம ரெஃபரன்ஸ் நேம் இங்கே கொடுக்கல, அதாவது ஆப்ஜெக்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட் void print data எம்ப்ளாயின்னு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எம்ப்ளாயின்னு பாஸ் பண்ணியிருக்கோங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன். ஓகேவா, ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரோட வேரியபிளை நம்ம எங்கே பாஸ் பண்ணுறோம், ஆர்குமெண்டா ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணியாச்சு. print dataங்கிற ஃபங்க்ஷனுக்கு எம்ப்ளாயிங்கிற ஸ்ட்ரக்சர் வேரியபிளை நம்ம என்னவா பாஸ் பண்ணியிருக்கோம், ஆர்குமெண்டா பாஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா, ஸோ இந்த கனெக்ஷனுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பிளாக்கையே எழுதி காமிச்சேன். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து நீங்க இங்கிருந்து இதை கால் பண்ணும்போது இது வாய்டுங்கிறதுனால இந்த இடத்துல என்ன ஆகல, எதையுமே வாய்டுன்னா என்னது, எதையும் வச்சிருக்காது, எதையும் ரிட்டர்னும் பண்ணாது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பிளாக்கும் எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தெரியும் வாய்டு. இதே இன்ட்டு ஏதாவதுன்னா நம்ம ஏதாவது வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணி வேல்யூஸ் கெட் பண்ணி இங்கே ஏதாவது நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியுது. பட் ஒரு ப்ரோக்ராமுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு, மெயின் ஃபங்க்ஷன். அப்போ கம்பைலர் டைரக்டா இதெல்லாம் என்னன்னு பார்க்காம மெயின் ஃபங்க்ஷன் இருக்குதாங்கிறது தான் பார்க்கும். மெயினுக்கு வந்துட்டு புக்ல பாருங்க, நான் சொல்ல எம்ப்ளாயி பி அப்படின்னு ஒரு இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயி
பிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ கவனிங்க, சி அவுட்ல என்டர் ஃபுல் நேம். அப்போ என்ன பண்ணுவாங்க, டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்திருக்கா, அவுட்புட்டை பாருங்க. என்டர் ஃபுல் நேம்னு இருக்கா, பி டாட் நேம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், அப்போ அந்த எம்ப்ளாய்க்கு பிங்கிறது என்னது, எம்ப்ளாயிங்கிற ஸ்ட்ரக்சர் வேரியபிளுக்கு பி இஸ் அ ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த எம்ப்ளாயி பின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல எம்ப்ளாயி பின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த பியை வந்து என்னவா எழுதிக்கிங்க, ஆப்ஜெக்டா எழுதிக்கிங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் அவங்களோட நேமு, ஏஜ், சேலரி இந்த 3 மெம்பர்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். அப்ப சிஎன்ல பி டாட் நேம் அப்படின்னு என்ன பண்ணலாம், எம்ப்ளாயோட நேமை கெட் பண்ணிடலாம். அதே மாதிரி எம்ப்ளாயோட ஏஜ் என்டர் பண்ணுவோம். அதே மாதிரி பி டாட் ஏஜ்னு கொடுத்தீங்கன்னா ஏஜை கெட் பண்ணலாம். அதே மாதிரி என்டர் தி சேலரிங்கிற மெசேஜ் ஸ்ட்ரிங்ல அப்படியே டபுள் கோட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா மெசேஜா டிஸ்பிளே ஆயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும், பி டாட் சேலரின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயோட சேலரி வந்து நமக்கு என்ன ஆயிடும், சிஇன் யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். அதை தான் ஃபர்ஸ்ட் ஒரு 6 கோடிங்க்கு 6 கோட் ஸ்டெப்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. என்டர் ஃபுல் நேம், பி டாட் நேம், என்டர் ஏஜ், பி டாட் ஏஜ். ஸோ இப்போ எம்ப்ளாயோட ஃபுல் நேம், ஏஜ், சேலரி எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, ரன் டைமில் இன்புட்டாக வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்தது ஃபங்க்ஷன் கால் வித் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் அஸ் அன் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறீங்க, ஸ்ட்ரக்சர் வேரியபிளை ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறீங்க. அப்போ பிரிண்ட் டேட்டா ஆஃப் அதாவது ஸ்ட்ரக்சர் வேரியபிளோட ஆர்குமெண்ட் என்னது, பி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிங்கிற இதை இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறீங்க. பிரிண்ட் டேட் ஆஃப் பின்னு ரிட்டர்ன் 0ன்னு வருது. அப்போ இங்கே வரும், பிரிண்ட் டேட்டாக்கு போகும், எம்ப்ளாயி கியூன்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் என்டெல்னு நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ அவுட்புட்டில் பாருங்கள், நெக்ஸ்ட் லைனுக்கு வந்திருக்கு நேம், கியூ டாட் நேம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஆர்குமெண்ட்டை இதை வச்சு வாங்குறோம், ஒரு ஆக்சுவல் பேராமீட்டர் மாதிரி வச்சுக்கிறோம் கியூங்கிறத. ஓகேவா? ஸோ அப்போ கியூ டாட் நேம்னோடனே அந்த எம்ப்ளாயோட நேம் டிஸ்பிளே ஆகிடும். தென் நெக்ஸ்ட் என்னது, அவங்களோட ஏஜ், அவங்களோட சேலரி. கவனிங்க, இந்த எபோ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் நேம்டு எம்ப்ளாயி இஸ் டிக்ளேர்ட் அண்ட் யூஸ்டு. ஸ்ட்ரக்சரோட நேம் என்னது, எம்ப்ளாயை டிக்ளேரும் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். த வேல்யூஸ் தட் ஆர் என்டர்ட் இன் டு தி ஸ்ட்ரக்சர் ஆர் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், நேம், ஏஜ், சேலரி ஆர் டிஸ்பிளேட் யூசிங் தி ஃபங்க்ஷன் நேம். எந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட் டேட்டாங்கிற ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ த ஆர்குமெண்ட் ஃபார் த எபோ ஃபங்க்ஷன் இஸ் தி ஸ்ட்ரக்சர் எம்ப்ளாயி. ஓகேவா? ஆர்குமெண்ட் என்ன, ஸ்ட்ரக்சர் எம்ப்ளாயின்னு வச்சுக்கிறோம். த இன்புட் கேன் பி received through a function name read data function. ஓகேவா? read data யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இன்புட்டை ரிசீவ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ரீட் டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் இன்புட் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமோட இது வந்து நமக்கு அப்படியே இதே மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு நிமிஷம் இந்த ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணிட்டு இருங்க, வரேன், பார்த்துட்டு இருங்க. வரைஞ்சு பழகு. Eraser கொடு. Give me the eraser. வரையணும் இது. அம்மா இதுக்கு மேல வரையிறியா, நான் வரைஞ்சு கொடுத்த வரையிறியா மேலேயே? போடா இரு, இங்க வரு. சரி இரு, உலக்கை இங்க வரு. இப்படி போடு சாமி, உலக்கை போட மாட்டியா? அம்மா மேலே வரையிறேன் அத்தி. உலக்கை, உருளை, கிழங்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னது, உரல். வரைஞ்சிட்டியா? அவ்வளவுதான். இது என்னது, ஊஞ்சல் வரையலாமா? ஊஞ்சல். இது ஃபர்ஸ்ட் ஊசி வரைஞ்சிட்டோம். ஊசியில் நூல் தான் விழுவ, அதுதான் போட்டிருக்காங்க. சரியா? ஊசி வரைஞ்சு பழகணும்.
சரியா சாமி? ஒரு ஊதல் ரொம்ப ஈஸி. ஊதல் இது மாதிரி வர பார்க்கலாம். நான் வர்றதுக்கு மேலே நீ வர. உரல், புரல், உலக்கை, உருளைக்கிழங்கு, ஊசி, ஊஞ்சல், ஊதல் வர. நான் வளைஞ்சது மாதிரி வர. நீ ஒரு ரஃப் நோட் எடுத்து வர. ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், அதே தான் ரீட் டேட்டாவை யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், கால் பை reference. ஓகேவா? In this method of passing the structure to function, the address of the structure variable is passed. Object is passed to the function using address of operator. நம்ம அந்த கால் பை ரெஃபரன்ஸில் சொன்னதே தான் இங்கேயும். இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஸ்ட்ரக்சருக்கு அதனுடைய அட்ரஸை வச்சு பாஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் அ ரெஃபரன்ஸ். ஒருத்தரோட பொண்ணும் இல்லை, நம்ம ஜெனரலாக வந்து வி நீட் ரெஃபரன்ஸ் ஆஃப் யூ, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறனுடைய ரெஃபரன்ஸ் எங்களுக்கு தேவை, ஸோ கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம உடனே என்ன கொடுப்போம்? நம்மளோட ரெஃபரன்ஸ்னால் நம்மளோட அட்ரஸை நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ரெஃபரன்ஸை வச்சு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு நினச்சது அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? ரெஃபரன்ஸ் வேணும். அதுக்கு அட்ரஸ் ஆஃப்ங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ எனி சேஞ்ச் மேட் டு த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் இன்சைட் த ஃபங்க்ஷன். இதில் கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் வேரியபிளில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? அந்த காலிங் ஃபங்க்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே ப்ரோக்ராம் தான் இருக்கும் பாருங்கள். ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயி, கேர் நேமு, இன்ட் ஏஜ், இதே தான். ஃப்ளோட் சேலரி. நெக்ஸ்ட் வாய்ட் ரீட் டேட்டாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? எம்ப்ளாய்க்கான டேட்டாஸ் எல்லாத்தையுமே வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி ஆம்பர்சென்ட்னு கொடுத்துட்டாங்க. பிரிண்ட் டேட்டா எம்ப்ளாயி, மெயின் ஃபங்க்ஷன் எம்ப்ளாய்க்கு பிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பி யூஸ் பண்ணி ரீட் டேட்டா கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயோட என்ன பண்ணிடலாம்? நேமு, ஏஜ், சேலரி எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா ரீட் டேட்டா சிகினுக்கு பதிலாக ரீட் டேட்டாங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இன்புட் வாங்குறீங்க. பிரிண்ட் டேட்டா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க? வாங்கின அந்த நேமு, ஏஜ், சேலரி மூணையும் என்ன பண்ணுறீங்க? டிஸ்பிளே பண்ணி காட்டுறீங்க. ஓகேவா? இதுதான் அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட ஒர்க்கே. மெயின் ஃபங்க்ஷன் எம்ப்ளாயி பி, இது வாங்கியாச்சு. ரீட் டேட்டா யூஸ் பண்ணி எம்ப்ளாயி ஆம்பர்சன் பி. அப்போ என்டர் ஃபுல் நேம் அப்படின்னா என்னது? பி டாட் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் வாங்கிக்கலாம். ஏஜ் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி பி டாட் ஏஜ் யூஸ் பண்ணி சிஇன் யூஸ் பண்ணி கெட் பண்ணியிருக்கீங்க. பிரிண்ட் டேட்டானா வாங்கினது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க? டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஸோ அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. எந்த சேஞ்ச் நம்ம பண்ணுறோமோ அது எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்? இங்கேயும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். த சேம் இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை இதில். சரியா? சேம் ப்ரோக்ராம். ஆம்பர்சென்ட்டுங்கிற சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இங்கே இந்த நீங்கள் ரீட் டேட்டா யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம் இல்லையா? இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி கூட நம்ம இதுக்கான கோடிங்கை எழுதலாம், தப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரிட்டர்னிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரக்சர் கேன் பி பாஸ் டு ஃபங்க்ஷன் த்ரூ இட்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபங்க்ஷனுக்கு எப்படி பாஸ் பண்ணுறோம்? அதனுடைய ஆப்ஜெக்டை வச்சு தான் பாஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் அ ரெஃபரன்ஸ் ஹியர். ஓகேவா? therefore passing a structure to a function or passing a structure object to a function is the same because structure object represents the structure. ரெண்டுமே ஒன்று தான். ஸ்ட்ரக்சருங்கிறது என்ன? ஆப்ஜெக்ட்டுங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸ்ட்ரக்சரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. லைக் அ நார்மல் வேரியபிள், ஸ்ட்ரக்சர் வேரியபிள் can be passed by value or by reference. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் வேரியபிளை வேல்யூவாக பாஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதனுடைய ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. பாருங்கள், எகெயின் அதே ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயி. இந்த அதுக்கடுத்த ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயிங்கிறது ஸ்ட்ரக்சரோட நேமு. என்னென்ன மெம்பர்ஸ் இருக்குது? ஐடி, நேம், ஏஜ், சேலரி. அந்த எம்ப்ளாயோட ஐடி கெட் பண்ணுறாங்க, நேம் கெட் பண்ணுறாங்க, ஏஜ் கெட் பண்ணுறாங்க, சேலரி கெட் பண்ணுறாங்க. அடுத்தது எம்ப்ளாயி இன்புட் ஃபங்க்ஷன் ஒன்று கால் பண்ணியிருக்காங்க மெயின் ஃபங்க்ஷனில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி எம்ப்ளாயி என்னது? ஈங்கிற ஒரு இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இஎம்பி = இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எம்ப்ளாய்க்கு அதெல்லாம் நம்ம இன்புட்டாக வாங்கியிருப்போம். என்னென்ன? ஐடி, நேமு, ஏஜ், சேலரி. இதெல்லாம் எத்தனை டைம் வேணாலும் நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் 2 டைம் வாங்கியிருக்கனால 2 டைம் கெட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரியா? அப்போ என்னென்ன வேல்யூஸ் கெட் பண்ணிங்களோ அது 2 டைம் உங்களுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். 10 அஜய் 25 15,000. எகெயின் 10 அஜய் 25 15,000. இது வந்து என்ன அப்படின்னா ரெண்டுமே சேம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதோட நமக்கு என்ன ஓவர்? அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு 12th சாப்டர் ஓவர். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.